பார்க்குற சப்ளை ஜோன்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. 13 கண்டிஷன்ஸை மீட் பண்ணாதான் அந்த சப்ளை ஜோனில் ட்ரேட் பண்ணுறதுக்கே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த 3 சப்ளை ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா 3மே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியரான சப்ளை ஜோன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்க சப்ளை ஜோன்ஸ் பாருங்கள், எனக்கு டார்கெட்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதா வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரீஜன் பாருங்க, எனக்கு இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, கீழே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே நல்ல சப்ளை ஜோன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை ஜோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. பட் செகண்ட் சப்ளை ஜோனில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு அதே மாதிரி கீழே இருக்க ஸ்ட்ரக்சரையும் எனக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜோன் வந்து கிளியராக இல்லை. பட் செகண்ட் ஜோன் எனக்கு கிளியர் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் டச் கொடுத்த உடனே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, எஸ்எம்சி ஃபாலோ பண்ணாலும் ஓகே, அது உங்கள் சாய்ஸ். ஸோ நீங்கள் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கீழே போயிட்டு ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணி சப்ளை ஜோனில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து இந்த லோ. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக டார்கெட் வச்சிருக்கு. நீங்கள் எஸ்எம்சி ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் இன்னொரு டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கீழே போயிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம்.